எல்பிபி அதாவது பவானி சாகர் வாய்க்கால் பாசனத்தோடைங்க வாய்க்கால் பாசன தண்ணி இருக்குதுங்க. 2 ஏக்கர் 8 சென்ட் இருக்குதுங்க. இந்த தோட்டத்திலைங்க சரிபாதி கூட்டு கிணறுங்க. கிணத்துல சரிபாதி முறைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஓட்டிக்கலாம். சரிபாதியாக கூட்டு வந்துடுதுங்க. மொத்த பரப்பளவு 2 ஏக்கர் 8 சென்ட்டுங்க. 5 ஹெச்பி கரண்ட் இருக்குங்க. இலவச மின்சாரம் இருக்குதுங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த லேண்டு வந்துங்க ஈரோடு மாவட்டம் ஓடாநிலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. ஓடாநிலை அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேரன் சின்னமலை மணிமண்டபம் இருக்கிற ஏரியா தானங்க ஓடாநிலைன்னு சொல்கிறோம். அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. இதோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 8 சென்ட்டுங்க. இந்த 2 ஏக்கர் 8 சென்ட் அமைந்துள்ள பகுதியில் சுற்றியும் வீடுகள் இருக்குதுங்க. வீடு உள்ள ஏரியாவுக்குள்ளே இருக்குதுங்க. தோட்டம் முழுவதும் சொட்டு நீர் அமைச்சிருக்காருங்க. இந்த ஏரியாவை பொறுத்தன அளவுக்கு எல்லாமே கரும்பு காடு விவசாயம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கங்க. எல்பிபி ஏரியா இருக்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனை இருக்காதுங்க. இந்த ஏரியாவை பொறுத்தன அளவுக்கு நல்ல தண்ணீர் வசதி உள்ள ஏரியாங்க. இந்த தோட்டத்தில் 37 தென்னை மரம் இருக்குதுங்க. தோட்டத்துக்கு தடம் வசதின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு லாரி, போர் வண்டி, எல்லா வண்டி வாகனமும் போயிட்டு வந்துட்டுருக்குதுங்க. எல்லா காட்டுக்கும் இது தடங்க தடம். ஸோ எல்லா வண்டி வாகனம் கரும்பு லாரி மெயினாக எல்லா காட்டுக்கும் போயிட்டுருக்கு. ஸோ தடம் வசதி கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குதுங்க. நல்ல விவசாய ஏரியாங்க. இந்த 2 ஏக்கர் 8 சென்ட்டு கரும்பு ஃபுல்லாகவே கரும்பு வயலுங்க. இப்போ தான் கரும்பு வெட்டியிருக்காருங்க. போன டைம் 100 டன் கரும்பு வெட்டியிருக்காருங்க. இது 2வது கட்டைங்க. நல்லா நீங்கள் பராமரிச்சிங்கன்னா 7 to 8 கட்டை வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காருங்க. ஸோ இப்போ ஒரு வெட்டு முடிஞ்சு இது 2வது கட்டை விட்ருக்காருங்க. ஸோ இன்னும் நீங்கள் 6 டைம் கரும்பு வெட்டலாமுங்க. இந்த மரம் 100 டன் கரும்பு எடுத்திருக்காருங்க. ஸோ நல்ல விவசாயம் பண்ணலாங்க. இந்த ஏரியா பூரா கரும்பு வயல் தானுங்க. ஸோ நல்ல முறையில் தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் கரும்பு நல்லா தண்ணி விட்டு பராமரிச்சிங்கன்னா போதுங்க. இதுலேருந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கலாமுங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்டை பொறுத்தன அளவுக்கு எல்லாம் தெளிவாக A to Z இருக்குதுங்க. காட்டு கரெக்டு நம்ம ஜெராக்ஸ் வாங்கி பார்த்துருக்குறோம். ஸோ அதில் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி தடம் அதுக்கு உண்டான பாத்தியங்கள், கிணத்துல பங்கு, கிணத்துல நமக்கு சரிபாதி கூட்டு இருக்குது, இந்த தடம் வசதி எல்லாத்தையும் பற்றி டாக்குமெண்ட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி காடு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. வட சரிவுங்க. வாஸ்து கரெக்டாக இருக்குதுங்க. ஸோ கிணத்துலேயும் சரிபாதி கூட்டு வந்துடுது. கிணத்துக்கு 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. நீங்கள் கிணறு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓட்டிக்கலாமுங்க. மொத்தம் 2 ஏக்கர் 8 சென்ட்டுங்க. இதோட விலை ஒரு ஏக்கருக்கு 55 லட்ச ரூபா கேட்குறாருங்க. 55 லட்சம் ஃபிக்ஸடு கிடையாதுங்க. கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாருங்க. 2 ஏக்கர் 8 சென்ட்டுங்க. 37 தென்னை மரங்க. ஒரு சரிபாதி கூட்டு கிணறுங்க. 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க. எல்பிபி வாய்க்கால் பாசனங்க. கரும்பு காடு ஃபுல்லாகவே சொட்டு நீர் போட்டிருக்காருங்க. ஏக்கர் 55 ரூபானா 2 ஏக்கர் 8 சென்ட்டுக்கு 1,14 லட்சம் வருங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 1 கோடி ரூபா பட்ஜெட் வச்சுக்கிறவங்க கூப்பிடுங்க, பாருங்கள், அனுசரித்து பேசிக்கலாமுங்க. இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கங்க. மேலும் தோட்டங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றிங்க.